வணக்கம், என் பேரு ரேவதி. இவங்க தியா மகேந்திரன், அவங்க பானுரேகா. நாங்க ஃப்ரெஞ்ச் டோர் அப்படிங்கிற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருந்து சென்னையோட ஃபர்ஸ்ட் சாரி மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது பெசன்ட் நகர் ஆல்காட் மெமோரியல் ஸ்கூல்ல நடக்குது. இந்த சாரி மேரத்தான் எதுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கு மாதவிடாய் சுகாதாரம் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும், அஹாரா இந்தியாங்கிற என்ஜிஓ ஃபவுண்டேஷனுக்கு ட்ரைபல் கம்யூனிட்டி பழங்குடி மக்களோட மாதவிடாய் குறித்த சுகாதாரம் குறித்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியோட பெண் குழந்தைகள் லேடிஸ்க்கு மாதவிடாய் குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து, அவங்களுக்கு மாதவிடாய் குறித்த பொருட்களை கொடுக்கறதுக்கு சானிட்டரி நாப்கின், இன்னர்வேர், அண்டர் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இது நடத்திட்டு இருக்கோம். சென்னை மக்கள் ரொம்ப ஹாப்பியா கலந்துகிட்டு இருக்காங்க. கலந்துகிட்ட எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மேரத்தான்ங்கிறது சாரி கட்டிட்டு ஓடுறதுங்கிறது சென்னையில் இது வரைக்கும் நடக்கல. அதர் கண்ட்ரீஸ்ல மற்ற ஸ்டேட் இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அட்டெம்ப்ட் பண்ணோன்னா வெளியில தெரியும். அண்ட் நம்ம பண்ற ஒரு விஷயம் பப்ளிக்கை நல்லா ரீச் ஆகிற ஒரு விஷயமாவும் இருக்கணும். லேடிஸ் சாரி அவங்கள டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தா மென்ஸ்ட்ரல் ரிலேட்டடான ஒன்று. யூஸ்வலி நடக்கிற கான்செப்ட் எடுக்காம வித்தியாசமா ஒன்னு எடுக்கணும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் தான் இது. தோராயமா சொல்லணும்னா ஒரு 700-800 பேர் கிட்ட இருக்காங்க. சென்னைக்கு மட்டும்தான் இருக்குங்களா இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருக்காங்களா? சென்னையில நல்லா நடந்திருக்கிறத பொறுத்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல பண்ணலாங்கிற பிளான் இருக்கு. குறிப்பா அந்த பழங்குடியின ஆமா, ஏன்னா அஹாரா இந்தியா பழங்குடி இனத்தவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பிரைமரிலி. ஸோ அங்க இருக்கிற பொம்பளை குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு அவங்களுக்கு பேசிக்கான மாதவிடாய் சம்பந்தமான பொருட்களை கொடுக்கறதுக்கான கேம்பெயின்ஸ்க்கு இதன் மூலமா வர டிக்கெட் காசு ஹெல்ப் பண்ணுது. ஆமா, டாக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அது ரிலேட்டடான பொருட்களையும் சேர்த்து நம்ம கொடுக்க போறோம். வணக்கம் சென்னை. We are very eager in the participate பண்றதுக்கு. I think first time in Chennai it's happening, wearing a sari and jog, and it's for fundraising and it's a good cause. So I think you can see over here many ladies have participated from the age of 10, 12 till 70, 75 and all. So I think it's really a great experience it'll be a great experience wearing a sari and walk. It's very different. So கண்டிப்பா நாங்க ரொம்ப ஈகரா இருக்கோம் இதை வெயிட் பண்றதுக்கு. And it's very good efforts they are taken and a good initiative to start with this. Many more to come in Chennai. Yeah. Thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.